வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி சைல்டுக்கு எப்படி வந்து நம்ம பாட் அவுட் பண்ணிவிட்டு குறைஞ்ச பிபிஓவில் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணணும், அதே போல் அடுத்து யாரெல்லாம் பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸில் வந்து எப்படி மென்ஷன் ஆகிட்டு வரும். அன்மேரிட் டாக்டரோ இல்லை டிவர்ஸ் டாக்டரோ விடோ டாக்டரோ இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஸ்பார்ஸ் குறைஞ்சின்னும் பிபிஓவில் எப்படி மென்ஷன் ஆகிட்டு வரும், எந்தெந்த காலத்தில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டில் நீங்கள் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்து யாராவது பென்ஷன் வாங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து எப்படி கிளியர் பண்ணணும், அதே போல் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து உங்களோட மகனோ மகளோ வந்து டிசபிலிட்டி சைல்டு இருக்காங்க, இல்லை அன்மேரிடோ டிவர்ஸோ விடோ டாக்டரோ இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எப்படி வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க போடுற வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10,500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,000 பேர் தாண்டதே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்காதனால நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி அடையாமல் அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களோட ஆதரவு வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் குறைஞ்ச பிபிஓ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லை கிடைக்காது இருக்குது. அது எதனால் கிடைக்காது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேசிக் டேட்டாலாம், இப்போ டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு, டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி பேசிக் டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகாத பிளாங்காக இருக்கும் ஸ்பார்ஸில். ஸோ இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிறவங்க உங்களோட பழைய பிபிஓவில் இல்லை பழைய ரெக்கார்டில் உங்களுக்கு வந்து கரெக்டாக டேட்டா இருக்குது, அதே டேட்டாவே எனக்கு ஸ்பார்ஸ் பிபிஓவில் கிடைச்சா போதும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஸ்பார்ஸ்லேயே வந்து கிரீவன்ஸ் போடுங்க. என்னோட பழைய டேட்டா ஓல்டு டேட்டா வந்து சரியான டேட்டா இருக்குது, ஸ்பார்ஸில் வந்து இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிறதுனால எனக்கு வந்து குறைஞ்சின பிபிஓ வந்து இன்னும் இஷ்யூ ஆகாது இருக்குது, அதனால் குறைஞ்சின பிபிஓ இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிரீவன்ஸ் போடுங்க, உங்களுக்கு வந்து பிபிஓ கிடைச்சிடும். ஸோ ஆல்ரெடி குறைஞ்ச பிபிஓ இஷ்யூ ஆகிட்டு இருக்கு, அதில் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து பிளாங்காக இருக்குது, எதுவுமே மென்ஷன் ஆகிட்டு வரல, ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்க உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஃபேமிலி மெம்பர் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாட் அவுட் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸில் ஃபேமிலி மெம்பர் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வந்து உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து அப்லோடு பண்ணி குறைஞ்ச பிபிஓ வந்து கேளுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலி டீட்டெயில்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து யார் பென்ஷன் வாங்க போகிறாங்களோ ஸோ அவங்க பேர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுங்க. ஸோ பென்ஷனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, அவங்களோட நேம் இல்லைன்றவங்க வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, அது உங்களோட விருப்பம். ஆனால் நெக்ஸ்ட் வந்து பென்ஷன் வாங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்று வந்து அன்மேரிட் டாக்டராக இருக்காங்க, இல்லை டிவர்ஸ் டாக்டராக இருக்காங்க, இல்லை விடோ டாக்டராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 3 கண்டிஷனில் இருக்காங்கனாக்கா அவங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னெல்லாம் கொடுத்து சோல்ஜர் போர்டு மூலயமா ரெக்கார்டுக்கு அனுப்பிச்சு அவங்களோட அன்மேரிட் டாக்டரோ டிவர்ஸ் டாக்டரோ விடோ டாக்டரோ சொல்லிட்டு அவங்களோட பாட் அவுட் பண்ணிவிட்டு அது வந்து அப்டேட் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இந்த 3 கண்டிஷனில் இருக்க மகள் வந்து எப்படி பென்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சு சைல்டு இருக்காங்க, அது வந்து பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் இருக்குது, அடுத்து பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து சர்வீஸில் இருக்கும்போதே உங்களோட டிசபிலிட்டி சைல்டு இருந்தாச்சு, பழைய பிபிஓவில் சரி அதில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஸ்பார்ஸ் பிபிஓவில் வந்து அதுக்கு தனியாக வந்து காலம் கொடுத்துருக்காங்க, மென்டலி ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எஸ்ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி எஸ்ன்னு மாற்றின பிறகு அவங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மினிமம் டாக்குமெண்ட்லேயே அவங்களோட பென்ஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசபிலிட்டி சைல்டு வந்து உங்களோட குறைஞ்ச பிபிஓவில் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மூலியமாவோ இல்லை நீங்கள் எம்ஹெச்லேயோ இல்லை வேறு எங்கேயோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கனாக்கா அங்கேருந்து கிடைக்கும். ஸோ அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து எத்தனை பர்சன்டேஜ் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேட்லேருந்து அவங்க வந்து டிசபிலிட்டி ஆனாங்க. ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பிலே வந்து ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க, இல்லை இடையில் வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டு டிசபிலிட்டி ஆகிருப்பாங்க, இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக வந்து டிசபிலிட்டி ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் எந்த டேட்லேருந்து அவங்க டிசபிலிட்டி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அதோட வித் ஃபோட்டோ, அவங்களோட ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து
ஒட்டி இருக்கணும். ஸோ அது மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சைன் வாங்கியிருக்கணும். இப்போ வந்து நீங்கள் 2 வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து இன்னொரு ஸ்டேட் இது. ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ஒட்டி அது கீழே வந்து டாக்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து சைன் பண்ணுறாங்க இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒன்று வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு டாக்டராக இருக்கணும், இல்லை எம்ஹெச்சோட கர்னல் அபோ டாக்டராக இருக்கணும். ஸோ அதில் வந்து அவங்க டாக்டரோட ரிஜிஸ்டர் நம்பரு, எந்த டாக்டர் வந்து சைன் பண்ணுறாரோ அந்த டாக்டரோட ரிஜிஸ்டர் நம்பர் வேணும். அடுத்து அவரோட சீலோட சைன் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதோட மாடல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கும்போது இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக செக் பண்ணி வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் பார்ட் ஓவர் பண்ணணும் உங்களோட ரெக்கார்டில். பார்ட் ஓவர் காப்பி வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் ஓவர் பண்ண பிறகு அவங்களோட நேம் வந்து பிபிஓவில் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி போகும்போது உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பார்ட் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு. ஸோ இந்த யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே நம்மளோட ஆதார் கார்டு மாதிரியோ இல்லை இசிஹெச்எஸ் கார்டு மாதிரியோ ஃபோட்டோ ஒட்டி வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கொடுப்பாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் மூலிமா நீங்கள் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறீங்களோ அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணி இந்த யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டும் வந்து வாங்கிக்கலாம். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ஒட்டி கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து டிசபிலிட்டியாக இருக்காங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இண்டிவிஜுவல் வந்து சைன் பண்ணி சிடிசி பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து மெயில் மூலிமா ரெக்கார்டுக்கு அனுப்புங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களோட ஜில்லா சைனிக் போர்டு சோல்ஜர் போர்டு மூலயமா நீங்கள் வந்து ரெக்கார்டுக்கு வந்து அனுப்பிச்சு அங்கே வந்து பார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து உங்களோட குறைஞ்ச பிபிஓவில் டிசபிலிட்டி சைல்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணுமோ அது வந்து அவங்க பிபிஓ காப்பியை வச்சு, ஏன்னா அவங்களோட நேமில் வந்து இந்த மாதிரி மென்ஷன் ஆகிட்டு வந்துடும். இப்போ அன்மேரிட் டாக்டராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அன்மேரிட் டாக்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிசபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்கலி டிசபிள்டா இல்லை மென்டலி டிசபிள்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குறைஞ்ச பிபிஓவில் வந்து இங்கே எஸ்னோன்னு வந்து மென்ஷன் பண்ணி குறைஞ்ச பிபிஓ வந்து இஷ்யூ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிடைக்காது இருக்குது டிசபிலிட்டி சைல்டு வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணிங்க. மேக்ஸிமம் யாரெல்லாம் டிசபிலிட்டி சைல்டு வச்சுருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து என்னோட மகனோ மகளோ வந்து இந்த கண்டிஷனில் இருக்காங்க, இன்னும் என்னோட பிபிஓவில் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து கட்டாயமாக உங்களோட குறைஞ்ச பிபிஓவில் அவங்களோட டேட்டா வந்து அப்டேட் பண்ணுங்கள். சரியான டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் ஷேர் பண்ணவங்க இவங்க 2 பேரும். ஸோ இந்த தவிர்த்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ ஏற்கனவே யார் பண்ணியிருக்காங்களோ அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து அது அப்டேட் ஆகுதுனாக்கா உங்களுக்குமே கண்டிப்பாக அப்டேட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஸ்பார்ஸில் இப்போ ஒரு பென்ஷனருக்கு வந்து அவர் 2000 வந்தாரோ இல்லை 2000 முன்னாடி வந்தாரோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச பிபிஓ இஷ்யூ ஆகுது, அவங்களோட டேட்டா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகுதுனாக்கா உங்களுக்குமே அதே கண்டிஷன் தான். ஸோ ஒரு பென்ஷனருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வேறு இல்லை, எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். எல்லாருக்குமே குறைஞ்ச பிபிஓ வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்ற பட்சத்தில் உங்களோட ஒரு சில டேட்டா எல்லாம் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் குறைஞ்ச பிபிஓ வந்து கிடைக்கும். நாமளே நிறைய பேருக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதைப்படி நீங்கள் உங்களோட குறைஞ்ச பிபிஓ வந்து ஸ்பார்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் மற்ற சேனலில் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து அதோட கிளாரிஃபிகேஷன் வந்து கேட்காதீங்க. என்னோட சேனலில் நான் சொல்கிற வீடியோவில் ஏதாவது தப்பு இருக்குது இல்லை தவறு இருக்குது இல்லை திருத்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை அதுக்கான பதில் வந்து நான் கொடுக்கறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ மற்ற சேனலில் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க, அது வந்து சரியாக தப்பான்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டாங்க, அது வந்து நான் சொல்லவும் மாட்டேன், எனக்கு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சேனலுக்கு பழைய வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.